மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இருப்பது சொல்லும். இன்றைக்கி நம்ம மார்னிங் பார்த்த பாடத்துடைய வினாடி வினாவை பார்க்க போகிறோம். வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி, முதன்மை ஊட்டச்சத்துக்கள் என்பவை சோடியம் பொட்டாசியம் கால்சியமா, நைட்ரஜன் பொட்டாசியம் கால்சியமா, பாஸ்பரஸ் நைட்ரஜன் பொட்டாசியமா, பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸா? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாஸ்பரஸ் நைட்ரஜன் பொட்டாசியம். சரிங்களா? என்னது என்பிகேன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஜிப்சத்தின் வேதிவாய்ப்பாடு கால்சியம் சல்பேட் பென்டாஹைட்ரேட்டா, காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட்டா, கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட்டா, கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்டா? ஜிப்சத்தினுடைய வேதிவாய்ப்பாடு ஆன்சர் ஆப்ஷன் சி, கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். சரிங்களா? இது என்ன சொல்லுவோம்? பாரிசாந்தன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அடுத்தது, அமில நீக்கியாக பயன்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடா, கால்சியம் ஹைட்ராக்சைடா, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடா, ஜிங்க் ஹைட்ராக்சைடா? ஆன்சர் ஆப்ஷன் சி, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது நாலாவது கொஸ்டின் பாருங்கள். பெனிசிலினை கண்டறிந்தவர் ராபர்ட் கோச்சா, ஃப்ளமிங்கா, லூயி பாஸ்டிரா, லூவன் ஹூக்கா? யார் இது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஃப்ளமிங். சரிங்களா? அலெக்சாண்டர் ஃப்ளமிங்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். பெனிசிலியம் நொட்டேட்டம் தாவரத்துலேருந்து அவர் அதை பிரித்து எடுத்திருப்பார். அடுத்தது, போதை தன்மையற்ற வழி நீக்கி கொக்கைனா, கோடினா, ஆஸ்பிரினா, ஃபீனாலா? போதைத்தன்மை அற்றதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன ஆன்சரு? கொக்கைன் போதைத்தன்மை கொண்டது, கோடினா ஆஸ்பிரினும் போதைத்தன்மை கொண்டது. அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஃபீனால். அடுத்தது, ஆன்டிபைரிடனுக்கு எடுத்துக்காட்டு பேராசிட்டமலா, இப்ரூஃபனா, டைக்ளோஃபினாக்கா, அனைத்துமா? இது ரொம்ப ஈஸி. சரிங்களா? அனைத்துமே என்ன தான்? ஆன்டிபைரிடன் தான். அடுத்தது ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். ஆன்டிசெப்டிக் அல்லாதது அயோடோஃபார்மா, எத்தனாலா, போரிக் அமிலமா, பேராசிட்டமலா? ஆன்டிசெப்டிக் அல்லாதது இது ஆன்டிசெப்டிக் கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் டி, பேராசிட்டமால். சரிங்களா? இது வலி நீக்கி மற்றும் ஆன்டிபயோட்டிக் நம்ம யூஸ் பண்ணுறது என்னது? பேராசிட்டமால். ஸோ அது வந்து ஆன்டிசெப்டிக் கிடையாது. மற்ற எல்லாமே அது அயோடோஃபார்ம், எத்தனால், போரிக் அமிலம்னா ஆன்டிசெப்டிக்கு. சரிங்களா? அடுத்தது, வண்ணச்சுடர் சோதனையில் ஆரஞ்சு சுடருக்கு காரணமான வேதிப்பொருள். ஆரஞ்சு கலர் இதில் வரும்? எப்சம் உப்புலையா, ப்ளீச்சிங் பவுடர்லையா, கால்சியம் குளோரைட்லையா, சமையல் உப்புலையா? ஆன்சர் ஆப்ஷன் டி, சமையல் உப்பில் தான் என்னது நமக்கு ஆரஞ்சு கலரான வரும். சரிங்களா? ப்ளீச்சிங் பவுடரில் என்னது நீல கலர் வந்து வரும்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்து எப்சம் உப்பில் நமக்கு என்னது வெண்மை கலரானது வரும்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? கால்சியம் குளோரைடில் நமக்கு மஞ்சளானது வரும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். தீயணைப்பானாக பயன்படும் வாயு மீத்தேனா, புரோப்பேனா, பியூட்டேனா, கார்பன் டை ஆக்சைடா? எது வந்து தீயணைப்பானாக பயன்படும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா? இதுதான் இது நமக்கு தீயணைப்பானாக பயன்படக்கூடிய வாயு. அடுத்தது, எந்த வகுப்பை சேர்ந்த நெருப்பு வகுப்பானது திடப்பொருளால் ஈர்க்கப்படுகிறது? வகுப்பு ஏவா, பியா, சியா, டியா? நெருப்பு வகுப்பு ஏ வந்து என்னது திடப்பொருளால் ஏற்படக்கூடியது, பி திரவ பொருள், சி என்னது வாயு பொருட்களால் ஏற்படக்கூடியது. சரிங்களா? டி வந்து என்னது எண்ணெயால் ஏற்படக்கூடியதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இ வந்து என்னது எலக்ட்ரிக்கல்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? எலக்ட்ரிக் ஜாமான் மூலமாக வந்து ஆகக்கூடியதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? அவ்வளோதான் வந்து இன்றைக்கான வினாடி வினா முடிஞ்சு. திரும்ப நம்ம மீண்டும் நாளைக்கான வினாடி சந்திக்கலாம். நன்றி.